안녕친구들. அஞ்சலா ஏஞ்சல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வெயிட்டி மம்மோட பார்ட் 7 நினைக்கிறேன். 7 பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்துட்டு நிறையா பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் தான் பார்த்துருந்தோம். லெட்ஸ் கண்டினியூ டு த 7th பார்ட். லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்கம்மா. சரிங்களா? ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது, நீங்களும் ஏஞ்சி பார்க்குறீங்க. களைஞ்சி போன ஹேரு, அப்புறம் புட்டு கண்ணும் அப்படின்ட்டு பவுட் பண்ணிட்டு நல்லா உங்களை இன்னும் இறுக்கமாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டே இருக்கார். நீங்கள் அப்படியே அவர் ஹக்லேருந்து வெளியில் வந்துட்டு அவருக்கு பெட்ஷீட்லாம் போட்டு விட்டுட்டு வாஷ்ரூம் போயிட்டு ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வரீங்க. ஸோ காஃபி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்கி வந்தோடனே அவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. நீங்கள் அழகாக தலைலாம் குளிச்சுட்டு எடுத்து கொண்டெல்லாம் போட்டுட்டு நைட் ட்ரெஸ் தான் போட்டுட்ருக்கீங்க. தாரா, என்னடி நைட் ட்ரெஸ் மாட்டிட்டு வந்திருக்கா? புடவைங்க? ஆட போம்மா, இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நேற்று நைட்டு தூங்கவே முடியல, இது வேற மாட்டிக்கிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சகஜமாக சொல்லிவிட்டு காஃபியவும் எடுத்துகிட்டு போகிறீங்க. காஃபி எங்கே கூடு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி என்ன ஆத்தாச்சி இவ எப்படி பேசிட்டு போகிறா? நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியல. ஒரு வேளை நல்ல விஷயம் நடந்திருக்குமோ தெரியலையே என்ன ஏதுன்ட்டு இவன் ஃப்ரெண்ட் எங்கே அந்த லீலா அவங்க பொண்ணு எங்கே ஆத்தாச்சி? கூப்பிடுங்க அவளை. எடி லீலா வரம்மா. என்னதுமா? இங்கே வாடி, போயிட்டு தாராக்கிட்ட நைட்லாம் நடந்துச்சான்னு கேட்டு வாடி. எது நானா? என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? உனக்கு வேணா நீ கேட்டுக்கோ, நான்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. எட்டி கேளுடி ப்ளீஸ்டி எனக்காக. அதெல்லாம் கேட்க முடியாது, அவளே சொல்லுவாள். அது அவங்களாம் சொல்ல மாட்டாங்கடி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது போராடிங்க பின்னாடி வந்து என்ன குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? காஃபி இல்லை, சர்க்கரையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகர் எடுத்து போட்டு கலக்கிட்டு எல்லார் ஃபேஸையும் பார்க்குறா. என்ன அது ஒன்றும் இல்லை, நைட்டு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை தான் வந்துட்டு கிட்ட வந்து கேட்குறாங்க. அத்தை, என்ன உன் புத்தி இப்படி போகுது? இதெல்லாமா சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெக்கப்பட்டுட்டு அப்படியே போயிடுறீங்க. அப்பாடா எல்லாம் நடந்துருச்சுமா. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு அத்தை, அவள் சும்மா பொய் சொல்லிட்டு போகிறா, அதெல்லாம் ஒன்றுமே நடந்திருக்காது. ஏண்டி என் வயிற்றில் இப்படி புளியை கரைக்கிற? எனக்கு தெரியும் எங்கள் அக்காவை பற்றி. அவள் எப்படி இருப்பா, எப்படி நடந்தா? அவள் நார்மலாக அவங்கள்ட்ட விளையாடிட்டு போகிறா, நீங்களும் அதை நம்பிட்டுருக்கீங்க. அவள் விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் காஃபி எடுத்துகிட்டு போயிடுறா. நீங்கள் நேராக ரூமுக்கு போயிட்டு தேங்கிட்ட தான் தேங் ஏந்திரிங்க. என்னங்க ஏந்திரி, டே எரும மாடு ஏந்திரிடா. என்னடி புருஷனை எரும மாடுங்கிற காலங்காத்தாலே? நான் எவ்வளோ பொறுமையாக எழுப்புன தெரியுமா? என்னங்க அப்படின்னு கூப்பிட்டேன், நீ எந்திரிக்கல. எனக்கு கோவம் வந்துச்சு, அதான் எழுப்பிட்டேன் கத்தி. ஆத்தாடி ஆத்தா, கத்தாதம்மா காலை நேரத்தில். சரி இதுக்கப்புறம் கத்தலை, காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டு கீழே போகிறீங்க. போனவங்க கையை பிடிச்சி இழுத்து, எங்கே போகிற, இங்கே உட்காரு. ஏந்திரு பாரு, தலைலாம் எப்படி களைஞ்சிருக்கு பாரு, முடியலாம் எங்கெங்கே தூக்கிட்டு இருக்கு பாரு, எல்லாம் சீவிட்டு அழகாக குளிச்சுட்டு கீழே வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கீழே போகிறீங்க. போகிறவங்க கையை விடவே மாட்டாரு, பிடிச்சி இழுத்து உங்கள் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டு, ப்ளீஸ் போகாத, கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினவங்கள, அதாவது ரெடி ஆகிட்டு இருந்தவங்கள கீழே தள்ளி உங்கள் மேலே இன்னும் ஏறி தூங்குறாரு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை, தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை வந்துட்டு மூடுறாங்க. நான் கொண்டை கட்டியிருக்கேன், எனக்கு தலை இடிக்குது, என்னை வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்க? தள்ளுங்க. பாரு, காஃபி இருக்குது, நீ வந்து குளிச்சுட்டு வந்து குடிப்பியோ இல்லை குடிச்சிட்டு போய் குளிப்பியோ, ஏதோ ஒன்று. அம்மா வந்துட்டு கீழே கூப்பிட்றாங்க, ஏதோ ஒர்க் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டா போதுண்டான்ட்டு ஓடி வந்துடுறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மணி என்ன ஆகுது? 8 தான் ஆகுதா?
சரி ப்ரஷ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணுறாரு, தத்தி தத்தி அந்த காஃபி டம்ளரை எடுத்துக்கிட்டு வெளியில் வராரு. சரி வா ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த காஃபி டம்ளர் அதை எடுத்துகிட்டு தேங் ரூமுக்கு தான் அவர் போயிட்டுருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காராரு. ஜேகே தான் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. டேய் தடிமாடு, டேய் தடிமாடு இன்னும் தூங்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லி ஜேகே மேலே ஏறி ஜேகேவை கீழே தள்ளி விடுறாரு. ஐயோ முதுகு போச்சே யப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை எழுந்திருக்கிற. டேய் காட்டு குரங்கு, ஏன்டா என் மேலே ஏறி உளுர்ற? உன் பொண்டாட்டி மேலே பண்ணான்டா, காலங்காத்தாலே வந்து என்னை எழுப்பி விட்றான். இது ஒன்று முடியாதாடா? அவன் கூட வந்த பாவத்துக்கு கீழே தள்ளி விட்டு மேலே தள்ளி விட்டு என் உயிரை வாங்குறியேடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே அவர் ஏந்திரிக்காரு. அப்புறம் மச்சான் ஃபஸ்ட் நைட்லாம் எப்படி போச்சு? சிறப்பான சம்பவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார்ம் அப் பண்ணிட்டே கேட்குறாரு. சூப்பர் சம்பவம்டா, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. அப்படியா மச்சான், மண்ணாங்கட்டி அவள் தூங்கிட்டாடா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, நம்ம ஃபஸ்ட்டு பேசலாம் பழகலாம் ஃப்ரெண்டாலாம், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகலான்னா நானும் ஓகேன்ட்டேன். அப்போ 2 பேரும் சேர்ந்துட்டிங்களா? மனசளவில் ஓகே தான். காலையிலே ஏஞ்சாடா, ஏஞ்சி அழகாக குளிச்சுட்டு வந்து என் முன்னாடி காஃபிலாம் கொடுத்துட்டு போனா பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை தூக்கி காட்டுறா. அப்போ சடனாக ஒரு டோர் சத்தம். ஜேகே ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. யாராது அப்படின்னு பார்த்தா லீலா. மாமா நீங்கள் என்ன ஜங்கு காத்தா மேலே பண்ணிகிட்ருக்கீங்க? அத்தானா? அது நீங்கள் என்ன அவர் மேலே பண்ணிகிட்ருக்கீங்க? அது ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்ட்டு தேங்கிட்ட போய் கேட்குறா. அது ஒன்றும் இல்லைம்மா, இவன்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடன்ட்டு டம்ளரை வச்சுட்டு பாத்ரூம்குள்ளே ஓடிடுறாரு. லீலா ஜங்குக்கே அப்படியே பார்த்துட்ருக்கா. என்ன நடக்குதுங்க? அவர் எதுக்கு உங்கள் மேலே உட்காந்துருக்காரு? இல்லை, அவன் அப்படி தான் காலையில் ஆனால் என் மேலே ஏறி உட்காந்து என்னை எழுப்பிவிடுவான், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எம்பாரசிங்கில் அப்படியே அவரோட ஷர்ட்டெலாம் எடுத்து மேலே கவர் பண்ணிக்கிறாரு. அவர் ட்ரெஸ்ஸை போடல. அது அப்போ தான் லியா வந்துட்டு நோட்டீஸ் பண்ணுறா. சரி சரி இந்தாங்க காஃபி, உங்களை அம்மா கொடுக்க சொன்னாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் காஃபி வச்சுட்டு போகிறா. லீலாவுக்கு ஒரே எம்பாரஸ்மெண்ட்டு தான். ஒரு வந்துட்டு ஜேகேவை சட்டை இல்லாமல் பார்த்ததில்ல. ஐயோ கடவுளே, காலங்காத்தாலே எதை பார்க்கணும்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே போயிடுறா. அப்போது ஜங்குக்கு பாத்ரூம் கதை ஓப்பன் பண்ணிட்டு, டேய் பரதேசி, அந்த பொண்ணு என்னை என்ன நினச்சிட்டு போச்சு தெரியுமா? என்ன நினச்சிருக்கோம்? ஐயோ நான் வேறு சட்டை இல்லாமல் வேறு அவளை என்னை பார்த்துட்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு காலைப்பட்டு சீ நெளியாதடா, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ப்ரெஷ்ஷெல்லாம் பண்ணிவிட்டு போ வெளில போனா குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரெடி ஆகிட்டு வெளியில் வந்து நீங்கள் கொடுத்த அந்த காஃபியை இன்னும் குடிச்சிட்ருக்காரு. ஸோ ஃபைனலாக தேங்க என்ன பண்ணுறாரு, அவரோட சூட்கேஸ்லாம் எடுத்து என்ன மச்சான் பண்ணிகிட்ருக்க? சூட்கேஸ்லாம் பேக் பண்ண வேணாமா, ஊருக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம்ல பேக் பண்ணோம் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்போ தான் அவரோட சூட்கேஸும் எடுத்து அங்கே கிடக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் பொறுக்கி அந்த சூட்கேஸ்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் உங்களை பார்த்தா நீங்கள் உங்களுக்கு சூட்கேஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே குத்த வச்சு லீலாவையும் வள்ளியும் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்கள் அம்மா தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இது நல்லா இருக்குல்ல சம்மந்தி, இது ஓகே தானே உங்களுக்கு, இதை பாருங்களேன் இவளுக்கு சூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் வச்சு பார்த்துட்டு பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தயாங் உள்ளே வராரு. ஐயோ உள்ளே போகலாமா வேணாமா, போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக உள்ளே வராரு. அப்போ தேங்கம்மா வாடா வாசலே நின்றுட்டுருக்கா உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. தேங்க அப்பாடா இவங்களே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டிப்பட்ட பூனை மாதிரி மெதுவாக வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. இதை பார்த்துட்டு வள்ளி சரி அக்கா வா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா.
ஏய் எங்கே போகிறீங்க? போகாதீங்க, இங்கேயே இருங்க, கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்களேன். எப்போ பார்த்தாலும் என்னை விட்டுட்டு விட்டுட்டு தனியாகவே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசும். சரின்ட்டு அவங்களும் உட்காந்துறாங்க. அப்படியே உங்கள் மேலே ஷோல்டரில் கை போட்டு, என்ன ஒரே சோகமாக இருக்கா போல், இருக்காதா பின்ன, ஊருக்கு போகிறோம்ல, கவலைப்படாத, எப்போ உனக்கு ஊருக்கு வரணும்னு தோணுச்சுனோ அம்மா கிட்ட சொல்லு, நம்ம எல்லாம் ஊருக்கு வந்துடலாம், சரியா? ஆ வந்துடலாம். ஆனால் என்னால் வள்ளி, அப்புறம் லீலா, அம்மா அப்பாலாம் இல்லாமல் இருக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்க தான் செய்யும். வேணுன்னா சொல்லு, அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடலாமா? வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ரொம்ப கேஷுவலாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறத தேங்காய் அம்மாவும் உங்கள் அம்மாவும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது. சம்மந்தி, நான் பயந்துட்டே வந்தேன், எங்கே என் பையனுக்கு உங்கள் பொண்ணை பிடிக்காமே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, ஒரு 2 பேருக்கு ஒத்து போயிடுச்சுல. ஆமாம் ஆமாம், என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க. அவள் வாய் நிறையா பேசுவா, ஆனால் தங்கம் எனக்காக. அவள் ஏதாவது சொன்னான்னா அதை வந்துட்டு திருத்தினீங்கன்னா அவள் புரிஞ்சுக்குவா. ஆனால் என்ன 10 மணி வரைக்கும் தூங்குவா சம்மதி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எப்படி ஏஞ்சானே தெரியல, ஏதோ ஏஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ, இவன் ஜேகேக்கு தங்கச்சி ஆயிடுவா போல், அந்த பையனும் அப்படி தான் குட்டிக்காரனை போட்டு தூங்குவான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக பேக்கிங்லாம் முடிஞ்சுது. நாளைக்கு நைட்டு உங்களுக்கு ஃப்ளைட்டு. இன்றைக்கி நைட்டு நீங்கள், நான் அம்மா அப்பா லீலா வள்ளி கூட தூங்கிக்கிட்டுமா ப்ளீஸ்? போய் தூங்கிக்கப்போ, நான் தனியாக தூங்கிக்கிறேன், எனக்கு ஜேகே இருக்கா, நான் அவனோட போய் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. மச்சான், சொல்கிறா, இங்கே பாடுறா மொபைல், அப்புறமேட்டு பார்க்கலாம். இருடா மச்சான், எல்லோரும் ஸ்டோரிலாம் வச்சுருக்காங்க எனக்காக, அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. மச்சான் இங்கே பாரு. என்னடா, உனக்கு உண்மையாகவே தாராவை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குடா. அப்புறம் மச்சான், பேபிலாம் இப்போ பெற்றுக்கிறதா பிளானு? இப்போதைக்கு இல்லைடா, ஃபஸ்ட்டு ஊருக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்டா மச்சான், உனக்கு இந்த வேட்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சு போல இருக்குது. அடா ஆமாம் மச்சான், என் பொண்டாட்டி தான் கட்டி விட்டா. கதையே கேளு, இது உனக்கு தெரியாதுல்ல. ஏன்னாதுடா, இன்னைக்கு காலையிலடா பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சுல, என்ன சொன்னாவ, வேட்டி கட்டிக்கோங்க, புது மாப்பிள்ளை அப்படி தான் வேட்டி கட்டினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா. நான் சொன்னேன் எனக்கு இது கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நான் கட்டி விட்றேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டா, பாட்டு எடுத்து விரிக்கிறா போய்கிட்டே இருக்கு மச்சான். என்னன்னு பார்த்தா அது ஏன் சைஸில் என்னோட இன்னும் ஹைட்டாக இருக்குது உங்களுக்குடா மச்சான். அது சுற்றிக்கிட்டே இருக்க, என் இடுப்புக்கு பத்தவே மாட்டேங்குதுடா. அப்புறம் என்ன ஆச்சு, என்னங்க இது உங்கள் ஹைட்டுக்கு பற்ற மாட்டேது, உங்கள் எதுக்கும் வயசுக்கும் பற்ற மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது, அன்றைக்கி கட்டி விட்டது மட்டும் பத்துச்சு, இன்றைக்கி கட்டி விட்டது பற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா, வச்சுருந்த வேட்டி எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறா. பார்த்தா அது பெரிய சைஸுடா மச்சான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நானும் அவ்வளோ நேரம் அரை டவுசர்லேயே உட்காந்துருந்தேன்டா, ஒரே சிரிப்பு தான் போ. அதுக்கப்புறம் எடுத்து கட்டி விட்டா. ஒட்டிக்கோன்னாடா, கட்டிக்கோன்னு நான் என்ன பண்ணேன், கட்டிக்கலாம் வான்ட்டு கட்டி பிடிச்சிட்டேன்டா. ஒரே சிரிப்பு தான். காலையில் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த வேட்டி எடுத்து பார்த்துட்ருக்காரு. நல்லா இருக்குடா, ஆனால் கம்ஃபர்டபுளாக, நீயும் மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போது அக்கா, ஊருக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா என்கிட்ட ஃபோன் பேசுவியா? உன்கிட்ட பேசாமையாடி வள்ளி, உனக்கு தாண்டி ஃபஸ்ட்டு கால். அப்போ எனக்கு உனக்கும் தாண்டி, ஏண்டி இப்படி கோச்சிக்கிறீங்க 2 பேரும்? அதுக்கு இல்லைக்கா, கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாளாக நம்ம ஒன்றாவே இருந்துட்டோமா, திடீர்னு நீ ஊருக்கு போறியா, அதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கல்யாணம் ஆனால் போக தாண்டி செய்யணும், அது வேறு வழியே இல்லை. அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த டேர்னிங் பாயிண்ட் வரும், உங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, உங்களுக்கு விட்டு பிரிய மனசே இல்லை.
ஃபைனலாக ஏர்போர்ட்டுக்கு போய் ரீச் ஆயிடுறீங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு டாட்டாலாம் சொல்லிவிட்டு நின்று குமரி குமரி அழுதுட்டு அப்படியே உங்களை தயங்கதான் கூட்டிகிட்டு போகிறாரு கம்ஃபர்ட் பண்ணி. நீங்கள் எல்லாருக்கும் டாட்டா சொல்லிவிட்டு ட்ரெயின் பஸ்ஸு ட்ரெயினுன்றப்ப ஃப்ளைட்டு ஏறிட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. தயங்கோட அந்த வயசே கிராப் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா. ஆக்சுவலாக தாரா, நான் இங்கே வரும்போது அவ்வளோ ஃபியரோடு வந்தேன். ஆனால் போகும்போது இவ்வளோ ஹாப்பினஸோடு போகிறேன். அதே மாதிரி நீனும் ஹாப்பியாக கண்டிப்பாக உனக்கும் இது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏதோ சொல்லி கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருக்காரு. தென் ஃபைனலாக கொரியாவும் ரீச் பண்ணிடுறீங்க. அங்கே போய் இறங்கி செக் அவுட் பண்ணி வெளியில் வரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு வழி ஆயிட்டீங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃபுல்லாகவே ஃபெயிண்ட் ஆயிட்டீங்க. ஏய் தாரா, நீ ஓகே தானே? ஓகே தான், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் தேங்க என்ன பண்ணிடுறாரு, உங்களை அப்படியே தூக்கிடுறாரு. என்ன பண்ணுற, தூக்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இதோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு தான் வராரு. அங்கே அதெல்லாம் கேஷுவல் தானே, முடியலன்னா தூக்கிப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தூக்கிட்டு நீங்களும் நல்லா ஃபெயிண்ட் ஆகி அவரோட செஸ்ட்லேயே சாஞ்சிட்ருக்கீங்க. அப்போது ஒரு வாய்ஸு, தயங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. நீங்களும் யாரா அதுன்னு பார்க்குறீங்க. தயங்கா அந்த பொண்ணை பார்த்தோன்னே இறக்கி விட்டுட்டு, ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டு அவள் ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரையும் ஒத்தாப்பில் ஹக் பண்ணிட்டு தேங்க இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் தேங்க்யூ ஸோ மச் சொல்லிவிட்டு தேங்கோட ஹேண்டையே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. தென் என்ன தேங்க கல்யாணம் பண்ணிட்டேன், பெரிய மனுஷனாகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணுறா. நீங்கள் அவளே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தேங் சரியான நாட்டி பாய். யார்கிட்டையும் பெருசாக பேச மாட்டான், என்கிட்ட கூட பெருசாக பேசவே மாட்டான் தெரியுமா. ஆனால் எப்படியோ அவனை ஃப்ரெண்டை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அப்படியே தேங்க பார்க்குறீங்க. ஃப்ரெண்டு அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏண்டா ஃப்ரெண்டே இல்லைன்னா இது யார்டா ஃப்ரெண்டுன்ட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே பேசிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவளும் பொக்கையெல்லாம் கொண்டு வந்திருப்பா, அதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு தேங்கோட ஹேண்டை பிடிச்சிக்கிறா. அவளும் பிடிச்சிட்டு அப்புறம் மேரேஜ்லாம் நடந்துச்சு, பார்ட்டி எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக கேட்டுட்டு வந்துட்டுருக்கா. உங்களுக்கு பார்ட்டியா, இதுக்கு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தேங்க் ஃபேஸை பார்க்குறா. அவர் மேபி நெக்ஸ்ட்டு சாட்டர்டே, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சரி சியரப் மேன், ஹாப்பி மேரிட் லைஃப், ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் காரை எடுத்துகிட்டு போயிடுறா. ஆக்சுவலாக எனக்கு ஒர்க்கு, உன்னை பார்க்கணும், உன்னை வந்தோடனே பார்க்கணுக்காக தான் இங்கே ஓடி வந்தேன். ஸோ பார்த்துட்டேன், பாய் கேட்ச் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நீங்கள் இவனை பார்க்குறதுக்கா இவ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, யாரடி அது என் புருஷனை பார்க்குறதுக்கு வேலையை விட்டுட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்களோட ஏஞ்சல் மைண்ட்டு, சேச்சா நமக்கு கங்க்ராஸ் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு வந்திருக்கா, அந்த பொண்ணை தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒரு மைண்ட் சொல்லுது. உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, இப்போது தேங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ திடீர்னு நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் ஒரு பொண்ணு பிஹேவ் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரி மியாவும் ஆயிடுச்சு. தென் கொஞ்ச நேரத்துலேயே தேங்கும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லலாம் ஏறுறாங்க. ஒரு வழியாக காரில் ஏறி ஜேகே கார் ஓட்டுறாரு. பக்கத்தில் தேங்கோட அப்பா, இங்கே நீங்கள் ஜன்னல் ஓரத்தில் நீங்கள் பக்கத்தில் தேங், அதுக்கு பக்கத்தில் உங்கள் தேங்கோட அம்மா 3 பேரும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அது கொஞ்சம் பெரிய கார் தான். நீங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. நீங்கள் ஃபோன்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு போய் ஒரு நல்ல தூக்கத்தை போடணும். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. அப்படியே உங்கள் ஷோல்டர்லேயே பிடிச்சிட்டு இங்கே பாரு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் இதெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கார். நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே அவர் மேலேயே ஃபெயிண்ட் ஆகி தூங்கிடுறீங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 hours ஆகும். சரி தூங்கிட்டா போலன்ட்டு தேங்க என்ன பண்ணுறாரு, அவரோட ஷோல்டர்லேயே சாய வச்சு நல்லா தட்டி கொடுத்துட்டே இருக்காரு. தென் ஃபைனலாக வீடும் ரீச் ஆயாச்சு. ஸோ தேங்கோட அம்மா வீட்டுக்குள்ளே போனோடனே இருக்கிற ஆர்த்தி தட்டை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. ஸோ ஜேகே எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியில் வச்சிட்ருக்காரு. தேங்க உங்களை அப்படியே தூக்கிக்கிறாரு. பிரைடே சைடில் தூக்கிக்கிட்டு உங்களை தூக்கத்தில் எழுப்புறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. சரி அப்படியே
தூக்கிட்டே வந்துட்டு நிற்கிறாரு. சீக்கிரம் எடுமா ஆர்த்தியை, இவ தூக்கிட்டே இருக்கா, இவளை போய் தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க தேங்கோட அம்மா, உங்கள் அத்தைன்னே நான் சொல்கிறேன், உங்கள் அத்தையும் வந்துட்டு ஆரத்திலாம் எடுத்து அப்புறம் பொட்டுலாம் வச்சுட்டு உள்ளே எடுத்துகிட்டு போய் உங்களை படுக்க வைக்கிறாங்க. தென் இப்படியே தாண்டா ஒரு மத்தியானம் வரைக்கும் போதும். நீங்கள் நல்லா தூங்கி ஏஞ்சி இப்போ தான் ஒரு சோம்பலே முறிக்கிறீங்க. நீங்கள் ஸ்லீவ்லெஸ் தான் போட்டிருக்கீங்க. உங்களோட நீங்கள் வந்துட்டு ஒரு பேகி பேண்ட் போட்டிருப்பீங்க, ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டிருப்பீங்க. அந்த பேகி பேண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சின்ன ஸ்கர்ட் மாதிரி போட்டிருக்கீங்க, ஸ்லீவ்லெஸ்ஸில் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. நல்லா தூங்கி ஏஞ்சி யாரா அது நம்ம ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சோம்பல் முடிச்சுட்டு பார்த்தா தேங்க பக்கத்தில் தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே போயிட்டு அவர் கணத்தை தொட்டு பார்த்துட்டு தூங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ணிட்டு ஏஞ்சி போய் ஃப்ரெஷ்அப் ஆக போகிறீங்க. ஐயோ இங்கே எப்படி ஃப்ரெஷ்அப் ஆகுறதுன்னு தெரியலையே. யப்பா அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஹாமு உங்களோட வயசு கிராப் பண்ணுது. யாரா அது அப்படின்னு பார்த்தா அவ்வளோதான்டா ஆர்மிஸ். இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். டாட்டா பாய் பாய். சாரிடா, ரொம்ப மூச்சு வாங்குது எனக்கு, என்னன்னு தெரியல. டயர்ட் ஐட்டம் போல் தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே. பாய்.